கிங் ஆஃப் தமிழ் ட்ராமா வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இன்னைக்கு இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ எபிசோடோட ஓப்பனிங்லேயே ஒரு குடும்பத்தை நிறைய பேர் சேர்ந்து கொலை பண்ணிடுறாங்க. பார்த்தா அந்த இடத்துல நிறைய பேர் இறந்து கிடக்குறாங்க. இவங்க வேற யாரும் கிடையாது, நம்ம கதையோட ஹீரோயின் யாங்கோட குடும்பம் தான். இப்போ யாங்கோட குடும்பத்தை எல்லாரும் கொலை பண்ணி போட்டுட்டு இருக்க ஹீரோயின் நம்மளோட அம்மா கிட்ட உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அப்படி அழுதுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கையில ஒரு பட்டன் இருக்கதை பார்க்குறா. இந்த பட்டன் கவர்னர் மாளிகையை சேர்ந்தது. இந்த பட்டன் எடுத்து கையில் வச்சுட்டு உங்களை கொலை பண்ணவே கவர்னர் மாளிகையில் தான் இருக்கானா, அவனை நான் சீக்கிரமே கண்டுபிடிப்பேன் அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு யாங் கவர்னர் மாளிகையில் வேலைக்காரியா வேலை செஞ்சுட்டு இருக்கா. நான் உங்களை கொலை பண்ணவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துல வேலைக்காரியா வேலை பார்த்துட்டு இருக்கேமா அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இப்போ எல்லாருக்கும் சூப்பர்வைசரா இருக்கிறவரை பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணும்போது இவ தள்ளி போயிடுறா. இவளை கட்டி பிடிக்கிறதுக்கு பதிலா அவன் இன்னொரு வேலைக்காரியை கட்டிப்பிடிக்க அவளுமே இவனுக்கு கோஆபரேட் பண்ணிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் சூப் எடுத்துட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவளை யாரோ ரூம்குள்ள தூக்கிடுறாங்க. யாரான்னு பார்த்தா ஹீரோவோட வேலை தான். ஹீரோ தான் கவர்னரா இருக்கான். இப்ப ஹீரோ போதையில கண்ணு முன்னு தெரியாம ஹீரோயின் கூட நைட்டு ஒன்னாவே ஸ்டே பண்ணிடுறான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. கவர்னர் மாளிகையில வேலை பார்க்குற எல்லா வேலைக்காரங்களையுமே வரிசையா நிக்க வச்சு ஹீரோ செக் பண்ணிட்டு இருக்கான். நைட்டு நம்ம கூட இருந்த பொண்ணு யார் அப்படின்றத. இப்ப ஹீரோயினோட ஃபேஸை பிடிச்சு நேற்று நைட் நீ எங்க இருந்த அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் என்னோட பெட்ரூம்ல படுத்து தூங்கிட்டேன் அப்படின்னு இவ சொல்லிடுறா. இப்போ உங்க கையில உள்ள வெர்ஜினிட்டி மார்க் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பொண்ணோட கையில அந்த மார்க் இல்ல. ஏன்னா அந்த பொண்ணு சூப்பர்வைசர் கூட ஒன்னா ஸ்டே பண்ணிட்டா. இப்ப அந்த பொண்ணை பார்த்து என்ன கேக்குறாங்கன்னா, நேத்து நைட் நீ எங்க இருந்த அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா அந்த பொண்ணு நான் தான் அப்படின்னு இவ சொல்லிடுறா. இவ சொன்னதை கேட்டவுடனே ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. இப்ப ஹீரோ அந்த ஆளுங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு போக அவன் என்ன சொல்றானா, மேடம் உங்களோட மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துக்கிட்டு இனிமே நீங்க அரண்மனையில தான் தங்கணும். இங்க இருக்க வேலைக்கார பொண்ணுங்கள்ல யாரும் உங்களுக்கு வேலைக்காரியா இருக்கணும்ன்றத நீங்களே முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, என்னது கவர்னர் என்ன காதலிக்கிறாரா அப்படின்ற மாதிரி இவ திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. இப்ப அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, அவன் கூட ஒன்னா இருந்தது இந்த யாங் தான். அப்ப அவளையே வேலைக்காரியா வச்சுக்கிட்டா தான் நமக்கு நல்லது அப்படின்னு வச்சுட்டு எனக்கு யாங் தான் வேலைக்காரியா வேணும் அப்படின்னு இவ சூஸ் பண்ணிடுறா. இவளோட பேரு ராங். இப்ப ராங் பாத்தீங்கன்னா அரண்மனையில மகாராணி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க ஹீரோயின் நம்மளுக்கு பணிவிடை செஞ்சுட்டு இருக்கான். இப்ப அவன் என்ன சொல்றானா, எனக்கு நல்லா மேக்கப் பண்ணி விடு, நான் பார்க்க மகாராணி மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்ல ஓகே அப்படின்னு இவ்வளவு சொல்லிட்டு இருக்கா. சரி நேத்து நைட்டு நீ நல்லா தானே இருந்த, அப்புறம் எதுக்காக எல்லார்கிட்டே போய் சொன்ன அப்படின்னு சொல்ல, இல்ல மேடம் நான் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம தான் இருந்தேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டு நேரா ஹீரோ பாக்குறதுக்காக தான் போறா. இந்த பக்கம் ஹீரோ அவன் கையில வச்சிருக்க ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்த கலந்துடுறான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா உள்ள போகும்போது அவளோட ஷர்ட் பட்டன்ல ஒரு பட்டனை அவுத்து விட்டுட்டு உள்ள போய் ஹீரோ கையில வச்சிருக்க ட்ரிங்க்ஸை வாங்கி குடிச்சோன்னா அவளுக்கு மயக்கம் வர மாதிரி ஆயிருது. இப்ப அவ மயங்கிற மாதிரி போக ஹீரோ அவளோட ஷோல்டர்ல பட்டர்ஃபிளை மார்க் இருக்கான்னு பாக்குறான். பார்த்தா அவளோட ஷோல்டர்ல அந்த மார்க் இல்ல. இப்ப அவளோட கழுத்தை பிடிச்சிட்டு உண்மையை சொல்லு, நேற்று நைட்டு நீ தான் என் கூட இருந்தியா, இல்ல என்கிட்ட போய் சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல நான் உண்மையை தான் சொல்றேன் அப்படின்னு இவ சொல்றா. ஆனா ஹீரோக்கு சாட்டிஸ்பாக்சனாவே இல்ல. இப்ப அவளுக்கு 2 மிதியை போட்டுட்டு ஹீரோ குளிக்கலாம் அப்படின்னு தான் போறான். வெளியே யார் இருக்கா உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினை தான் குளிக்க வைக்க கூப்பிட்டுட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவை குளிக்க வச்சிட்டு இருக்க. ஹீரோ அவளோட கையை பார்த்துட்டு உண்மையாவே நீ வெர்ஜினா தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து கேட்க இவளும் ஆமான்னு சொல்றான். இப்ப ஹீரோவை குளிக்க வச்சதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா யாங்க கட்டி பிடிச்சிக்கிறான். இவன் இப்படி பண்ணவன இவன் என்ன சொல்றானா, சார் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் ஒருத்தான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யாங்க அந்த இடத்த விட்டு ஓடி போக ஹீரோக்கு யாங் மேலதான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. இந்த ராங் பாத்தீங்கன்னா ஹீரோயினை பிடிச்ச ஷோல்டர் அமைக்கி விட சொல்லிட்டு இருக்கா. உண்மையாவே கவர்னருக்கு என் மேல தனி பாசம் தெரியுமா, அதனாலதான் நேத்து நைட் என்ன கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி இவ பேசிட்டு அவளோட இடுப்புல கைய வச்சுட்டு என்ன யோசிக்கிறானா, என்னது இது இடுப்பு இப்படி வலிக்குது, அவ்வளவு பாசம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோ இவ்வளவு அடிச்ச விஷயம் அவளுக்கு ஞாபகமே இல்ல. இப்ப அந்த இடத்துக்கு ஒரு வேலைக்கார லேடி வந்து என்ன சொல்றாங்கன்னா, உங்களை பாக்குறதுக்காக கவர்னரோட அம்மா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல இவ்வளவு போய் உட்கார்றா. இப்ப அவ உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் டீ எடுத்துட்டு வரும்போது அந்த டீயை அவ மேலே ஊத்திடுறான். இதை பார்த்தோன்னா அவங்க காண்டாயிட்டு, உனக்கு எவ்வளவு தைரியம், கண்ணு தெரியல அப்படின்னு சொல்லி ஹீரோயினை போட்டு அறைய சொல்ல அவங்களுமே அரைஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க அரைஞ்ச அறையில ஹீரோயின் கீழே விழ அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவோட ஷர்ட் பட்டனை பாக்குறான். இந்த பட்டன் அம்மா சாகுறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட கொடுத்த பட்டன் மாதிரியே இருக்கே அப்படின்னு இவ யோசிச்சுட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறா. இப்ப அவ மனசுக்குள்ள என்ன யோடுதுன்னா, கண்டிப்பா இது கவர்னரோட வேலையா தான் இருக்கணும், ஏன்னா அது 2 பட்டனும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து மருந்து கொடுக்குறான். இந்த மருந்து அவனோட கணத்துல தடவிக்க சீக்கிரம் சரியாகும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் இந்த மருந்தை வாங்கி வச்சுக்கிறா. இப்ப இவளை பாத்தீங்கன்னா ஹீரோ போட்டிருக்க கோட்டோட ஷர்ட்டை பாத்துட்டு இருக்க. உனக்கு என்னோட கோட் ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க இவன் இந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா. இப்ப ஹீரோயின் அவளோட வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் அவளோட பெட்ரூம்ல உட்காந்து அவளோட பட்டர்ஃபிளை மார்க்குக்கு மருந்து வச்சிட்டு இருக்கா. ஏன்னா அதுல சூடு வச்சிருப்பா. இவ இப்படி பண்ணிட்டு இருக்கத ராங் வந்து தூரமா நின்று பாத்துட்டு, அப்ப அன்னைக்கு நைட்டு கவர்னர் கூட இருந்தது இவ தானே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட ரூம்குள்ள வந்துட்டு இருக்க. ராங் ஓரமா ஒளிஞ்சிட்டு இருக்கா.
இப்ப ஹீரோயின் அவளோட ட்ரெஸ் எடுத்து அந்த இடத்துல வச்சுட்டு இந்த ட்ரெஸ் நான் மட்டுமே யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக அவளை பாத்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு நேரா அந்த வீட்டோட வேலைக்காரனை பார்க்க தான் போறா. இப்ப அந்த சூப்பர்வைசர் இவ்வளவு பார்த்தவன கட்டி பிடிச்சுக்கிட்டு நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. போதும் போதும் அப்புறமா ரொமான்ஸ் பண்ணலாம், இந்தாங்க இதுதான் அவளோட ட்ரெஸ், இதை வச்சு ஏதாவது பிளான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவனும் ஓகேன்னு சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஒரு போஸ்ட்ல இருக்கும்போது அந்த இடத்துல வேலை பார்க்குற பொண்ணு வரா. அவளை பார்த்தவன இவனை பாத்தீங்கன்னா ராங்க தூக்கிட்டு போய் செடிக்குள்ள உட்கார வச்சுட்டு நான் இங்க முக்கியமான வேலை பார்த்துட்டு இருக்கேன், இங்க எதுக்காக வந்து அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்போ ஈவினிங் ஆகுது. ஹீரோயினையும் அந்த லாண்ட்ரிக்கு துணி போடுறவனையும் பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. இப்ப அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா ஹீரோயினுக்கும் இந்த பையனுக்கும் இல்லீகல் அஃபேர் இருக்கு அப்படின்னு சொல்ல இல்ல நான் இதுவும் பண்ணல, இவதான் என்கிட்ட தப்பா நடக்க பார்த்தா எல்லாமே இவளோட தப்பு தான் அப்படின்னு இவன் ஹீரோயின் மேல பழிய போட்டுட்டு இருக்கா. மேடம் அவன் சொல்றதை நம்பாதீங்க, எல்லாமே ஃபேக் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவன் என்ன சொல்றானா என் மேல நம்பிக்கை இல்லைன்னா அவளோட ஷோல்டர்ல ஒரு தழும்பு இருக்கும் அதை பாருங்க அப்படின்னு சொல்ல ஹீரோட அம்மாவும் அவளோட ட்ரெஸ் கழட்டி பார்க்க சொல்றாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா வேண்டாம் என்கிட்ட இது உள்ள தள்ளி போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்பா அவன் என்ன சொல்றானா இந்த பாருங்க இது அவளோட ட்ரெஸ் தான், இது என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினோட உள்ளாடைய எடுத்து காமிச்சோன்னு அவளுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா இது என்னோடது கிடையாது, இது ராங் மேடத்தோடது அப்படின்னு சொல்ல அங்க உள்ள எல்லாரும் அதுக்கு மேல ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப ராங் பாத்தீங்கன்னா இதுக்காக என் மேல இப்படி ஒரு பழிய போடுற, என்னோட பொருளை திருடிட்டு என் மேல இப்படி ஒரு பழிய போடுற அளவுக்கு நான் என்ன பண்ணனே அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துல வேலை பாக்குற பொண்ணு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு மேடத்தோட ரூமுக்கு வந்துட்டு போனதை நானும் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல ஹீரோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா இந்த பொண்ணுக்கு 20 சவுக்கடி கொடுங்க அப்படின்னு சொல்ல அந்த சவுக்கடியை கொடுக்கறது இந்த சூப்பர்வைசர் தான். அவனை பாத்தீங்கன்னா ஹீரோயினை போட்டு கண்ணா பின்னான்னு அடிச்சு வீட்டுக்கு வெளியே போட பயங்கரமா பனி பெஞ்சிட்டு இருக்கு. ஹீரோயினோட எந்திரிச்சு நடக்க கூட முடியல. இவன் இப்படி படுத்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து ஹீரோயினை தூக்குனா அவளோட ட்ரெஸ் அங்கங்க கிழிஞ்சு போயிருக்கு. அந்த ஓட்டையில பாத்தீங்கன்னா இந்த பட்டர்ஃபிளை மார்க்குமே தெரியுது. இதை பார்த்த உடனே ஹீரோ வேகமா ஹீரோயினை தூக்கிட்டு ரூம்குள்ள போயிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை பக்கத்திலே படுக்க வச்சுட்டு அவனை தூங்கிட்டு இருக்க. இவளுக்கு கனவு தான் வருதா உங்க குடும்பத்தை கொலை பண்ற மாதிரி. இந்த கனவு வந்தவன அம்மா அப்பா என்னை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி இவ கண்ணு முழிச்சு பார்த்தா நீ எந்திரிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி ஹீரோ இவளுக்கு டீ எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா சார் இது உங்களோட ரூம், இந்த ரூம்ல இருக்கிற தகுதி எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவ போக பார்க்க ஒரு நிமிஷம் நில்லு, உன்னோட முதுகுல இருந்த பட்டர்ஃபிளை மார்க் எங்க போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அடிச்ச அடியில அதெல்லாம் பறந்துருச்சு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கத வெளியே ராங் இன்னும் ஒட்டி கேட்டுட்டு பட்டர்ஃபிளை மார்க்கா இதுதான் விஷயமா அப்படின்னு வச்சுட்டு இப்ப அவளை பாத்தீங்கன்னா முதுகுல பட்டர்ஃபிளை மார்க்க போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட ரூமை விட்டு வெளியே வரும்போது ஒரு வேலைக்கார பொண்ணு ஓடி வந்து என்ன சொல்றானா சார் ராங் மேடத்துக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, உங்களை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோமா அவளை பாக்குறதுக்காக போறான். அங்க போய் பார்த்தா இவ வேணும்னே பட்டர்ஃபிளை மார்க்க போட்டுட்டு அதை ஹீரோக்கு தெரியற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க. இப்ப மட்டும் எப்படி உன்னோட முதுகுல பட்டர்ஃபிளை மார்க் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். இந்த மார்க் அப்பப்ப நான் போட்டுக்குவேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோட மனசுல என்ன யோசிக்கிறானா அன்னைக்கு நைட்டு ஒரு வேளை இவ தான் நம்ம கூட இருந்தாலோ நம்ம தான் ஓவரா யோசிக்கிறோமோ அப்படின்ற மாதிரி ஹீரோவே யோசிக்க ஆரம்பிச்சிடறான். இப்ப இவ ஹீரோ பார்த்து என்ன சொல்றனா நான் யாங்க்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலான்னு இருக்கேன், ஏன்னா அவன் என்னோட தங்கச்சி மாதிரி, அவன் மறுபடியும் எனக்கு கீழே வேலை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்ல என்னமோ பண்ணித்தல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப ஹீரோ ஹீரோயின்காக சூப்பரா எடுத்துட்டு வந்து கொடுக்க எனக்கு இதெல்லாம் வேண்டாம் என்னோட உடம்பு சீக்கிரமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போயிடுறான். சரி இந்த சூப்பை எடுத்துட்டு போயிட்டு ராங்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி அவனுமே கொடுக்கறதுக்காக வந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் அந்த ராங்க பாக்குறதுக்காக தான் போறா. நான் உன்னை மடிச்சு இன்னொரு வாய்ப்பு தரலான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல இப்ப அவளை பாத்தீங்கன்னா அவளுக்கு ஒரு அறையை போட்டுட்டு என்கிட்டே நீ விளையாடுற பொறுத்திருந்து பாரு உனக்கு என்ன பண்றேன்னு, என்னடி பட்டர்ஃபிளை டாட்டெல்லாம் ஒட்டிருக்கேன் எங்க காட்டு அப்படின்னு சொல்லி அவளோட ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ அனுப்பின ஆளு தான் வரான். இப்ப அவன் வந்த உடனே மேடம் ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல நான் தான் அவளை மசாஜ் பண்ண சொன்னேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவனை பாத்தீங்கன்னா சாரதா கொடுத்து விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூப்பை வச்சுட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக இவன் இந்த சூப்பை குடிக்கலாம் அப்படின்னு பாக்குறா. பார்த்தா அவளுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. இவ இப்படி ஒமட்டிட்டு இருக்கத ஹீரோ அம்மாவோட வேலைக்கார பொண்ணு பாத்துறா. அவ பாத்துட்டு போய் அவங்க கிட்ட சொல்லிடுறா நம்ம ராங் வந்து வாமிட் எடுக்கிறத நான் பார்த்தேன், எனக்கு தெரிஞ்சவ பிரெக்னண்டா இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க குழந்தையெல்லாம் பெத்துக்கிறதுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா அது மட்டும் கிடையாது, அந்த யாங் இருக்கால அவ கவர்னரோட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டு இருக்கா, அடிக்கடி அவரோட பெட்ரூம்க்கு போயிட்டு வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல ஆனா இது நல்ல விஷயம் கிடையாது அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இந்த பக்கம் ராங் அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா ஐயோ இது அந்த வேலைக்காரனோட குழந்தையாச்சு, இதை நான் பெத்துக்கிட்டேன்னா கண்டிப்பா எனக்கு அவமானம் தான், இந்த குழந்தைய நான் பெத்துக்கவே கூடாது, பெத்துக்கிட்டா கண்டிப்பா பிரச்சனையில மாட்டிக்குவேன் அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஹீரோட அம்மா ஒரு சூப்பர் ரெடி பண்ணி ராங்க்கு கொடுக்குறாங்க, நீ குழந்தையெல்லாம் பெத்துக்க கூடாதுன்னு. இப்ப அந்த சூப்பை எடுத்துட்டு வந்து கொடுத்தவன இவன் என்ன சொல்றானா இந்த சூப்பை குடிக்க எனக்கு பயமா இருக்கு, விஷம் கலந்துருந்தா என்ன பண்றது, நீ குடி அப்படின்னு சொல்ல ஹீரோயின் நம்மளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா நான் அந்த சூப்பை குடி
குடிச்சாதான் அவனோட குழந்தை என் வயித்துல வளராது அப்படின்னு வச்சுட்டு ஹீரோயின் அந்த சூப்பை குடிச்சிடறா. இப்போ நைட் ஆகுது. ஹீரோ பாத்தீங்கன்னா இவளை பாக்குறதுக்காக தான் வரா. இப்போ வந்து நான் உங்களோட கோட்டை கழட்டி விடுறேன் அப்படின்னு சொல்ல, வேண்டாம் யாங் நீ என்னோட கோட்டை கழட்டி விடு அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் அவனோட கோட்டை கழட்டி விட்டுட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிட்டு வந்து தனியா பேசிட்டு இருக்கான். உன்னோட காயம் இன்னும் ஆறவே இல்ல, அமைதியா இரு, கொஞ்சம் அசைஞ்சன்னு வச்சுக்கையும் உனக்கு கொண்டு போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு வேற வழி இல்லாம அமைதியா நின்றுட்டு இருக்க. ஹீரோ அவளோட ட்ரெஸ்ஸை கழட்டி அந்த காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கான். இவன் இப்படி பண்ணிட்டு இருக்க ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் அழுதுட்டு இருக்கா. இவ அழுகிறத பார்த்தவன ஹீரோ என்ன யோசிக்கிறானா, நான் தொட்டா இவன் ஏன் அழுகுறா, அப்ப இவளுக்கு என்ன பிடிக்கலையோ அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப இவன் போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு ராங் தான் வரா. ஏண்டி என் ஆளையே கரெக்ட் பண்ண பாக்குறியா அப்படின்னு சொல்லி இவன் ஹீரோயின் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ அம்மாவோட வேலைக்கார பொண்ணுமே வந்துடுறா. அவங்க 2 பேர் வந்து ஹீரோயின் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க அந்த பொண்ணு கையில வச்சிருக்க வளையல் கீழே விழுந்து உடஞ்சிருது. இப்ப அதை பார்த்தவன அவன் என்ன சொல்றானா, இந்த வளையல் யாரு கொடுத்தது தெரியுமா, மேடம் கொடுத்தது, உனக்கு தண்டனை இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சிட்டு போய் தனியா ஒரு ரூம்ல கட்டி போட்டுறாங்க. இவ்வளவு கட்டி போட்டோன்னா இவ கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் வேகமா அந்த கை கட்டெல்லாம் ஊத்துட்டு ஜன்னல் வழியா ஏறி குதிச்சு வெளியே வந்துடுறா. இவ வந்துட்டு இருக்கும்போது ஒரு பையன் மேல இடிச்சிடறான். அந்த பையன் இவனை பார்த்தவன, ஏய் லான்சு இது நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ அவனோட கோட்டை பாக்குறா. பார்த்தா அதுல அதே மாதிரி பட்டன் இருக்கு. என்ன இவங்க எல்லாரும் ஒரே மாதிரி பட்டன் போட்டுட்டு இருக்காங்க, எனக்கு ஒன்னும் புரியலையே அப்படின்னு இவ முழிச்சிட்டு இருக்கும்போது, சார் நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, நீங்க நினைக்கிற பொண்ணு நான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு ஓடி போக அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். டேய் ஏன்டா வெளியவே நின்றுட்டு இருக்க, வா போய் அம்மாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போக அவனுமே ஹீரோ கூட போயிட்டு இருக்கான். இப்ப இவனை பாத்தீங்கன்னா ஹீரோ அம்மா கூட ஒன்னதான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இவனே ஹீரோட ஃபேமிலி தான் போல ஃபாரின்ல படிச்சிருப்பான். இவன் ஃபாரின்ல படிக்கும்போது ஹீரோ என்ன இவனும் ஒரே காலேஜ்ல தான் படிச்சிருப்பாங்க. அதனாலதான் ஹீரோனை பார்த்தவன உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு இவன் கேட்டிருப்பான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா நீங்க சாப்பிடுங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் அந்த சூப்பர்வைசர் கிட்ட என்ன கேட்கிறானா, இங்க யாங்கன்னு ஒரு பொண்ணு வேலை பாக்குறாள் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா சார் அந்த பொண்ணு வேலை பாக்குறா, அவ எப்ப பார்த்தாலும் தப்பு பண்ணிட்டு சவுக்கடி எல்லாம் வாங்கிட்டு இருப்பா, லாஸ்ட் டைம் கூட ரூம்ல போட்டு பூட்டிட்டாங்க அப்படின்னு சொல்ல, அவன் அந்த இடத்துல ரொம்பவே கஷ்டப்படுறா போலியே அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப அவன் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த வேலைக்காரன் என்ன யோசிக்கிறானா, எதுக்காக இந்த மாஸ்டர் அந்த பொண்ணை பத்தி கேக்குறாரு, 2 மாஸ்டரையும் இவ கரெக்ட் பண்ணிட்டாளா அப்படின்னு ஹீரோனை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா நேரா ஹீரோயினை பாக்குறதுக்காக தான் போறான். இந்த பக்கம் ஹீரோயின் எந்திரிக்க கூட முடியாம அதே இடத்துல கீழே விழுந்து கிடக்க கரெக்டா இவன் வந்துடுறான். என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி தூக்கி உட்கார வைக்க இவ என்ன சொல்றானா, நீங்க இந்த வீட்டோட முதலாளி, நீங்க என் ரூம்க்கு வர்றது உங்களோட மரியாதைக்கு நல்லது இல்ல, இந்த இடத்த விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்ல, நான் ஒரு டாக்டர், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி இவன் ஹீரோயினோட காயத்தை பார்த்துட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் ராங் தான் நடந்து வந்துட்டு இருக்கா. இப்ப ராங் நடந்து வந்துட்டு இருக்கும்போது இந்த ரூம்ல இருந்து சவுண்ட் வரதை பாக்குறா. ப்ளீஸ் என் ரூம்க்கு வராதீங்க, யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க அப்படின்னு ஹீரோயின் பேசுறதை கேட்டவன, அடிப்பாவி 2வது பையனை கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ அம்மாவோட வேலைக்கார பொண்ணு தான் வரா. அவங்க வந்தவொடனே இவ என்ன சொல்றானா, அந்த யாங் இருக்கால 2வது பையனை கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா, 2 பேரும் ரூம்குள்ள தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல இவங்க போய் ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப உள்ள 2 பேரோட சவுண்ட் கேட்டவன அவங்கள பாத்தீங்கன்னா யாங் கதவு தர அப்படின்னு சொல்லி கத்திட்டு நேரா போய் ஹீரோவோட அம்மா கிட்ட பத்த வச்சிடறாங்க. இப்ப ஹீரோயினை புடிச்சிட்டு வந்து, எவ்வளவு தைரியம் தான் பையன்கிட்ட இப்படி நடந்துக்குவ, அவளை அடிங்க அப்படின்னு சொல்ல, அம்மா நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, நான் அவளோட காயத்துக்கு மருந்து மட்டும் தான் போட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா ஹீரோயினை பிடிச்சி அடிக்க 2வது பையன் வந்து தடுத்துறான். இப்ப அவன் தடுத்தவன அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, என் பையனை பிடிங்க அப்படின்னு சொல்ல அங்க உள்ள வேலைக்காரங்க அவனையுமே பிடிச்சிக்கிறாங்க. இப்ப ஹீரோயினை அடிக்கலாம் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என் சர்வெண்ட் எல்லாம் யாரும் அடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோ ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு போயிடறான். பின்னாடியே தம்பிக்காரன்னு போயிட்டு இருக்கான். இப்ப ஹீரோவோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, என் பையனுக்கு நான் பெரிய இடத்துல நிச்சயம் பண்ணிருக்கேன், என்கேஜ்மெண்ட் முடிகிற வரைக்கும் இந்த யாங்கோட பிரச்சனை தீராது போலயே, அவனோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு ஹீரோவை பத்தி பேசிட்டு இருக்க இந்த பக்கம் ராங் அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, ஐயோ அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லா இவனுக்கு 2வது பொண்டாட்டியா தான் இருக்கணுமா, போற பக்கம் பார்த்தா என்ன வேலைக்காரியாவே மாத்திருவாங்க போலயே, என்னோட பொசிஷனை நான் தக்க வச்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோவோட தம்பி பாத்தீங்கன்னா ஹீரோயினோட காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோக்கு பொசு பொசுன்னு இருக்கு. இப்ப அவன் போய் டே தள்ளிப்படா நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்ப ஹீரோ ஹீரோயினோட ட்ரெஸ் கழட்ட, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தள்ளி போங்க அப்படின்னு இவ சொல்றான். ஏன் சாஃப்டா சொன்னதா மேடத்துக்கு புரியுமா, ட்ரெஸ்ஸை கொஞ்சம் கழட்டு, நான் உனக்கு மருந்து போடணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட ஷோல்டரை காமிச்சிட்டு இருக்கா. ஹீரோ மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, எந்த பிரச்சனாலும் என்கிட்ட டைரக்டா வந்து சொல்லு, நீயா போய் எந்த பிரச்சனையும் மாட்டிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ வெளியே வந்து அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்றானா, இந்த பிரேஸ்லெட்டை கொண்டு போய் ராங் கிட்ட கொடுங்க, இனிமே யாங் வந்து ராங் கீழே வேலை செய்யக்கூடாது, அதுக்கு பதிலா வேற ஏதாவது வேலைக்காரியா வச்சுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல இவரும் போய் நேரா அந்த ராங் கிட்ட சொல்லிடுறாரு, இனிமே நீங்க யாங்க வேலைக்காரியா வச்சுக்க கூடாது, அதுக்கு பதிலா புது வேலைக்காரி யாராவது வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு செம காண்டாயிட்டு இருக்கு. அடி பாவி, அவனை வச்சு நீ தப்பிக்கலான்னு பாக்குறியா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், உன்னை எங்க மாட்டி ஒண்ணுமா அங்க மாட்டி விடுறேன் அப்படின்னு இப்ப அவளை பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோட அம்மா கிட்ட போட்டு விட்டுறா. இப்ப அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, என்னோட பையங்களை எனக்கு எதிராவே அவ திருப்புறாளா, அவனெல்லாம் சும்மா விட மாட்டேன், அவளை லைப்ரரியை கிளீன் பண்றதுக்காக அனுப்புங்க, அதை சுத்தமா கிளீன் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அவன் இந்த இடத்த விட்டே வரக்கூடாது அப்படின்னு சொல்ல ஹீரோயினை பிடிச்சிட்டு போய் லைப்ரரியில போட்டுடுறாங்க. இப்ப ஹீரோயின் என்ன யோசிக்கிறானா, இந்த இடம் கூட நல்லாதான் இருக்கு அப்படின்னு இவ
ஒவ்வொரு புக்கா தேடிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு போட்டோவை பாக்குறா. அதுல இவன் ஹீரோ கூட ஒன்னா இருக்கான், இன்னொரு பையனுமே இருக்கான். இந்த போட்டோவா அப்படின்னு இவ பாத்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ரெண்டாவது பையன் தான் வரான். இப்ப அவன் வந்த உடனே ஹீரோயின் கீழே விழற மாதிரி போக இவன் டக்குன்னு புடிச்சிடறான். அப்படி பிடிச்சதுல ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவன் கோட்டோட பட்டனை கழட்டி விட்டுறா. இப்ப அவன் என்ன சொல்றானா, என்ன மன்னிச்சிருங்க, உங்களோட பட்டனை நான் எடுத்துட்டேன், கோட்டை கழட்டி தரீங்களா, நான் சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்ல அவனுமே கழட்டி கொடுக்குறான். இப்ப இவன் கீழே விழுந்து அந்த போட்டோவை எடுத்துட்டு அந்த அரண்மனையை விட்டு வெளியே வரான். வெளியே வந்து தூரமா அந்த போட்டோவை அவனோட கையால எரிச்சிட்டு அந்த இடத்த விட்டு போறான். இவனுக்கு ஹீரோ மேல என்ன வன்மம்னு தெரியல. இப்ப இந்த சூப்பர்வைசர் நேரா ராங்க பாக்குறதுக்காக தான் போறான். அவன் போய் என்ன சொல்றானா, இந்த ரெண்டாவது மாஸ்டர் இருக்காரு, அவர் யாங்க பின்னாடி சுத்திட்டு இருக்காரு, அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா உனக்கு தான் பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பரவாயில்ல, அவளை நான் பாத்துக்கிறேன் விடுங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. அவங்க கதையை விடு, நம்ம கதைக்கு வரலாம், நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவனை பாத்தீங்கன்னா ராங் கூட ஒன்னா ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். இப்ப இந்த பக்கம் நைட் ஆகுது. ஹீரோ அவனோட வீட்டுக்கு வரும்போது ஹீரோயினை திட்டிக்கிட்டே வரான். இவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, என்கிட்ட ஒரு வார்த்தையாவது சொன்னாலா, அதான் முன்னாடியே சொல்லிட்டு வந்தேல ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லணும்னு, எவ்வளவு தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின்காக சாப்பாடு தான் ரெடி பண்ண சொல்றான். சீக்கிரமே ஒரு பாக்ஸ்ல சாப்பாடை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் ரெண்டாவது மாஸ்டருமே வரான். இப்ப அந்த தம்பிக்கார வந்து அந்த சாப்பாடை என்கிட்ட கொடுங்க, முக்கியமான ஆளுக்கு எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போயிட்டு இருக்க. அந்த சாப்பாடுல ஸ்ட்ராபெரி இருக்கு, இவனுக்கு ஸ்ட்ராபெரினா அலர்ஜி ஆச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறான். இப்ப அவன் அந்த சாப்பாடை எடுத்துட்டு போயிட்டு ஹீரோயின் கிட்ட தான் கொடுக்குறான். வேலை செஞ்சதெல்லாம் போதும், இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்ல, இல்ல எனக்கு பசிக்கல அப்படின்னு இவ சொல்றான். பார்த்தா அவளோட வயிறு சவுண்டு போடுது. இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போக ஹீரோயின் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்ப அவ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவன் போய் அங்க உள்ள புக்கெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்க. இல்லங்க, இந்த புக்கெல்லாம் நீங்க கிளீன் பண்ண வேணா, நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு இவ சொல்லிடுறா. இப்ப அவங்க ரெண்டு பேரும் ஒரே புக்கை எடுக்கலாம் அப்படின்னு தொடும்போது ரெண்டு பேரோட கையுமே டச் ஆகுது. இப்ப அப்படியே ஒரு பிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. இவன் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோயினா அதே காலேஜ்ல தான் படிச்சிட்டு இருப்பா. இவ வேகமா ஓடி வந்து இந்த ரெண்டாவது தம்பி மேல இடிச்ச உடனே புக்கெல்லாம் கீழே விழுந்திருக்கும். அதை ரெண்டு பேரும் எடுக்கிறேன் அப்படின்னு அப்பயுமே உங்க ரெண்டு பேரோட கை டச் ஆயிருக்கும். அது எல்லாத்தையும் தான் இவன் யோசிச்சு பார்த்துட்டு, நீ கண்டிப்பா என் கூட படிச்ச பொண்ணுதான் அப்படின்ற மாதிரி இவன் யோசிக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஒரு போஸ்ட்ல நிக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். ஹீரோ பார்த்த உடனே ஹீரோயின் பயந்துட்டு இருக்க. இப்ப அவன் என்ன சொல்றான், நீ எதுக்காகவும் பயப்படாத, எதனாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றானா, இதுக்காக தான் நீ வேகமா சாப்பாடு எடுத்துட்டு வந்தியா, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போடா அப்படின்னு சொல்ல. அண்ணா, யாங்கு எந்த தண்டனையும் கொடுக்காதீங்க, ஆல்ரெடி அவளுக்கு உடம்பு சரியில்லை ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ அவகிட்ட வராம இருந்தாலே அவளுக்கு எந்த தண்டனையுமே கிடைக்காது, நீ அவகிட்ட வர்றதுனாலதான் அம்மா அவளுக்கு பனிஷ்மெண்டா கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஹீரோ சொல்ல. இப்ப அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். இப்ப ஹீரோவும் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் மட்டும் தனியா உட்காந்து லைப்ரரியில புக் படிச்சிட்டு இருக்கா. இவ இப்படி படிக்கும்போது அவளை யாரும் மயக்கம் போட வச்சுட்டு ட்ரக்ஸ் கொடுத்துறாங்க. பார்த்தா ஹீரோயின் மயக்கத்துல இருக்க. அவளை கடத்திட்டு வந்தவன் அவகிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் இந்த ராங் பாத்தீங்கன்னா வேகமா ஹீரோட அம்மா கிட்ட போய் லைப்ரரியில அந்த யாங் யார் கூட ஒன்னா இருக்கா, நான் சவுண்ட் கேட்டுச்சு, நான் கேட்டேன் அப்படின்னு சொல்ல. இந்த மோசமான பொண்ணை நான் என்ன பண்ற போறேன்னு தெரியலையே, லைப்ரரியில போய் இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு ஹீரோட அம்மா திட்டிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு நேரா லைப்ரரிக்கு தான் போறாங்க. இப்ப அங்க போய் ஓபன் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல ஹீரோ தான் அவனோட ஷர்ட்டை கழட்டிட்டு ஹீரோயின் கூட ஒன்னா இருக்கான். இதை பார்த்தவன ராங்க்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்க. இங்க எதுக்கு வந்த, வெளியே போ அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப ஹீரோட அம்மாவுமே வந்து இதை பார்த்தவன அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அமைதியா அந்த இடத்த விட்டு எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. இப்ப ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு அவனோட பெட்ரூமுக்கு தான் வரான். இப்ப அப்படியே ஒரு பிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்கும்போது லைப்ரரியில இருந்து சத்தம் வந்திருக்கும். அந்த சத்தத்தை கேட்டவன ஹீரோ உள்ள போய் பார்த்தா ஹீரோயின் கிட்ட ஒருத்தர் தப்பா நடந்துட்டு இருப்பான். ஹீரோ அவனை அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினை காப்பாத்தலான்னு பார்க்கும்போது அவளோட கையில அவன் தம்பியோட கோட் பட்டன் இருக்கிறத பாக்குறான். அவனோட கோட் பட்டன் எப்படி இவகிட்ட அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு எல்லாருமே வந்திருப்பாங்க. அதுதான் ஹீரோ இப்ப யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ ஹீரோயினை பெட்ரூம்க்கு கூட்டிட்டு வந்தவன அவளை பாத்தீங்கன்னா போதையில ஹீரோ கிட்ட ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்க. ஹீரோக்கும் என்ன பண்றதுனே தெரியல. இப்ப இந்த இடத்துல தம்பிக்காரனோட வாய்ஸ் தான் கேக்குது. அந்த வாய்ஸ் கேட்டவன எதுக்காக அங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, நான் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும், தள்ளி போங்க அப்படின்னு போய் ஹீரோயினை பார்த்தா அவளுக்கு ட்ரக்ஸ் கொடுத்துருக்கான். டேய், எதுக்காக நீ அவளுக்கு ட்ரக்ஸ் கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்க, அவ என் வீட்டு வேலைக்காரி, அவன் மேல உனக்கு என்னடா அதிகமான அக்கறை, நான் அவளை என்ன வேணாலும் பண்ணுவேன், ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்ல தம்பிக்காரனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்பவே கன்ஃபியூஷனோட இருக்கான். அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு. இப்ப ஹீரோ குளிச்சிட்டு இருக்கும்போது அவனோட பாடி கார்டு கிட்ட என்ன சொல்றானா, என்னோட தம்பிக்கும் இந்த வேலைக்காரிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றத கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்ல அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட தான் போறான். அவகிட்ட போய் நைட்டு ஃபுல்லா அவ கூட ஒன்னாவே ஸ்டே பண்ணிடுறான். இப்ப அடுத்த நாள் விடியுது. அடுத்த நாள் விடிஞ்ச உடனே ஹீரோயின் இந்த பக்கம் திரும்பிட்டு இருக்க. கண்ணு முடிச்சிட்டியா, இனிமே நீ எனக்கு சொந்தமான பொண்ணு, என்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு நினைக்காத, அதே மாதிரி என் தம்பி கிட்ட க்ளோஸ் ஆகணும்னு நினைக்காத, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா.
இப்ப யாங் அந்த வீட்ல உள்ள முதலாளி அம்மா மாதிரி ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு இருக்க அந்த இடத்துக்கு ராங் தான் ஆளுங்களை கூட்டிட்டு வரா. நீ பிரெக்னென்ட் ஆக கூடாதுல, அதுக்காக ஆன்டி சூப்பு கொடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு பிளாஷ்பேக்கை பத்தி யோசிச்சு பாக்குறா. என்னடான்னு பார்த்தா ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ஒன்னா இருந்ததை இவ தான் போய் அவங்க அம்மா கிட்ட பத்த வச்சிருப்பா. அந்த பொண்ணு பிரெக்னென்ட் ஆயிட்டானா அவ தான் அந்த குடும்பத்துக்கு மருமகளா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னா இவங்க அந்த சூப்பை அனுப்பி விட்டுருப்பாங்க. இப்ப அந்த சூப்பை ஹீரோயினை கட்டாயப்படுத்தி குடிக்க வச்சிட்டு இருக்க. இல்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னு இவ சொல்லி இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோவோட தம்பி தான் வரான். அவன் வந்து ஹீரோயினை காப்பாத்திட்டு எதுக்காக அவளை கட்டாயப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி அந்த சூப்பை ஸ்மெல் பண்ணி பாக்குறான். இந்த சூப்பை நீ குடிக்காத, இதை குடிச்சா உன்னோட உடம்பு ரொம்ப மோசமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்பவே என்ன சொல்றானா, நீ எதுக்காக இவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்க, என் அண்ணன் கூட நீ இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் ரூமுக்கு வெளியே பாக்குறா. பார்த்தா ஹீரோ வெளியே நிக்கிறது இவளுக்கு நல்லா தெரியுது. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, நான் கவர்னரை காதலிக்கிறேன், நான் விருப்பப்பட்டு தான் அவர் கூட ஒன்னா இருந்தேன் அப்படின்னு சொல்ல. இல்ல என்னால நம்ப முடியல, நீ அண்ணனை காதலிக்கிறியா அப்படின்னு இவன் சோகத்தோட கேட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றானா, யாங் சொன்னது உன்னோட காதல விழலையா, அவ என்ன காதலிக்கிறேன்னு சொன்னா தேவையில்லாம எனக்கு சொந்தமான பொண்ணு கிட்ட நீ பிரச்சனை பண்ணாம தள்ளி இரு அப்படின்னு ஹீரோ சொல்ல. அண்ணா உனக்கு சொந்தமான பொண்ணுன்னு சொல்ற, அப்புறம் எதுக்காக அவளை கஷ்டப்படுத்துற, இப்படி எல்லாம் கட்டாயப்படுத்தி இந்த சூப்பை குடிக்க வைக்கிறது தப்பு தானே, அவளும் ஒரு உயிர் தான் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. அவளை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும், வா நம்ம 2 பேரும் சாப்பிடறதுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஹீரோனை கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறான். இப்ப அவங்க எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஹீரோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, யாங் எதுக்காக சும்மா உட்காந்துட்டு இருக்கா, எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறு அப்படின்னு சொல்ல ஹீரோனும் சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கா. இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ராங்க்கு வாமிட்டா வருது. அவ எந்திரிச்சு ஓட ஹீரோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அவ பிரெக்னெண்டா இருக்காளான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல செக் பண்ணிட்டு பிரெக்னெண்டா இருக்கான்னு சொல்லிடுறாங்க. இப்ப அவ வந்து அவங்களோட காலில் விழுந்துட்டு, தயவு செஞ்சு என்னோட குழந்தைய எதுவும் பண்ணிடாதீங்க, நான் அந்த குழந்தைய பெத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, உன்னால அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, இந்த குழந்தைய பெத்துக்கிட்டு என்ன பண்ண போற அப்படின்னு இவங்க கேக்குறாங்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றனா, உண்மையாவே இது என்னோட குழந்தையா இருந்தா கண்டிப்பா இருக்கட்டும், மிலிட்டரியில இருந்து டாக்டர் வர சொல்லி செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, டாக்டரே தேவையில்லை, நான் தான் சொல்றேன் இல்லைங்க அது உங்களோட குழந்தைன்னு அப்படின்னு ராங் சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, நீ 1000 தான் சொன்னாலும் நீ சொல்றதை என்னால கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி மிலிட்டரியில இருந்து டாக்டரை வர வச்சு இப்ப டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, அவங்க 1 மாசம் பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்ல, சரி இந்த குழந்தைய நீ தாராளமா பெத்துக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இதை கேட்டவன அவளை பாத்தீங்கன்னா ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப இவ அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, இது இவனோட குழந்தை இல்ல அப்படின்றத அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இவனை நம்ம வளைக்க போடணும் அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சுட்டு ஹீரோக்காக சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. இப்ப அவ ஹீரோவோட மடியில உட்காந்துட்டு, என்னங்க நான் உங்களை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா, உங்களோட குழந்தை என் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு, நம்ம 2 பேரையும் ஒன்னா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி கேட்க, உண்மையாவே அது என்னோட குழந்தை தானே அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். ஆமாங்க உங்களோட குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஏதோ பர்ஃபியூம் அடிச்சுட்டு வந்துட்டா போல, ட்ரக்ஸ் மாதிரி. அதை ஸ்மெல் பண்ண உடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிருது. நீ என்ன கர்மத்தை அடிச்சுட்டு வந்த அப்படின்னு சொல்லி அவளை மயக்கம் போட வச்சுட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டு இருக்கான். ஹீரோ அவளோட வாசனையை ஸ்மெல் பண்ணதுல ஹீரோக்கு லைட்டா தலை சுத்துற மாதிரி ஆகி நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு எதிர்த்தாப்புல ஹீரோயின் தான் வரா. இப்ப ஹீரோயினை பார்த்தோன்னா அவளை தூக்கிட்டு நேரா பெட்ரூம்க்கு தான் போறான். இப்ப ஹீரோ ஹீரோயின் கூட நைட்டு ஒன்னாவே ஸ்டே பண்றான். இப்போ அடுத்த நாள் விடியுது. ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போல அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோ அவளோட கையை பிடிச்சிக்கிறான். இப்ப அவளோட கையில பார்த்தா வெர்ஜினிட்டி மார்க் அப்படியே இருக்கு. இந்த மார்க் எப்படி உன் கையில அப்படியே இருக்கு, நான் உன் கூட ஒன்னா ஸ்டே பண்ணும்போதே இந்த மார்க் உன்னை விட்டு போயிருக்கணும் இல்லையா, ஆனா போகாம இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. ஹீரோ என்ன கேக்குறானா, அன்னைக்கு நைட்டு என் கூட இருந்தது நீ தானே அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினும் ஆமான்னு ஒத்துக்கிறா. இவ்வளவு நாள் ஒத்துக்காம இப்ப மட்டும் எதுக்காக ஒத்துக்கிட்ட, என் தம்பியை நீ காதலிக்கிறியா, அவனை மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த உண்மையை என்கிட்ட ஒத்துக்க மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. உன் மனசுல எப்போதும் நான் மட்டும்தான் இருக்கணும், வேற யாருக்கும் எந்த இடமும் கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்ல, இவ அமைதியா படுத்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோ அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் இவ என்ன சொல்றானா, என் குடும்பத்தையே நீ கொலை பண்ணிருக்க, உன்னை எப்படி நான் மனசுல நினைக்க முடியும், கண்டிப்பா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப ஹீரோனோட வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்றானா, யாங் மேடத்துக்கிட்ட ஒரு பையன் தப்பா நடந்துக்கிட்டால, அந்த பையனை அனுப்புனது வேற யாரும் கிடையாது ராங் தான் அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா எனக்கு அப்பையிலேருந்தே அவன் மேல ஒரு டவுட், அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோ இப்ப நேரா ராங்கோட ரூமுக்கு தான் போறான். அங்க போய் பார்த்தா ராங் தூக்குல தொங்கிட்டு இருக்கா. இதை பார்த்தவன ஹீரோ ஷாக் ஆயிட்டு போய் அவளை காப்பாத்த அப்படின்னு சொல்ல, இவனுமே ராங்கோட பாடியை கீழே இறக்குறான். இப்ப அவளோட கழுத்தை பார்த்தா தூக்கு மாட்டி தொங்குன மாதிரியே இல்ல, இவளோட கழுத்தை பார்த்தா கயிறு சிக்கின மாதிரி இல்ல, யாரோ கைய வச்சு நெரிச்ச மாதிரி இருக்கு, இதை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணு அப்படின்னு சொல்ல அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப அந்த இடத்துல அவ எதனால செத்து போனா அப்படின்னு ஒரு லெட்டர் இருக்கு. அந்த லெட்டரை எடுத்து ஹீரோ பாத்துட்டு இருக்கான். இப்ப அப்படியே இந்த பக்கம் தம்பிக்காரனை தான் காட்டுறாங்க. தம்பிக்காரன் கிட்ட ஒரு புறா தான் வருது. அதுல என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னா, எல்லாமே நம்ம பிளான் படி போகுது அப்படின்னு எழுதி வச்சிருக்க, எல்லாமே என் பிளான் படி தான் நடக்குது, ஆனா ஏன் எனக்கு சந்தோஷமா இல்ல அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ அந்த லெட்டரை எடுத்துட்டு போய் அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு, அம்மா ராங் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்ல அவங்க ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. எப்படி ஆனிச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த லெட்டரை படிச்சு பாருங்க அப்படின்னு ஹீரோ சொல்றான். அதுல அவளோட குழந்தைக்கு இந்த வீட்டுல வேலை பாக்குறவன் தான் அப்பான்னு சொல்ல,
இப்ப அந்த ஹவுஸ் கீப்பரை கூட்டிட்டு வர சொல்றாங்க. அவனை பாத்தீங்கன்னா முட்டிக்கால் போட்டு, மேடம் நான் எந்த தப்பு பண்ணல, அவ சும்மா என் மேல பழிய போட்டுட்டு போயிருக்கா, நான் தப்பு பண்ணேன்றதுக்கான எவிடன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்ல இவங்களும் வேற வழி இல்லாம நம்புறாங்க. இப்ப அந்த இடத்துல ஒரு கால் வருது. அந்த காலை எடுத்து இவன் பேசிட்டு என்ன சொல்றானா, நம்மளோட கவர்னரை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ஃபாரின்ல இருந்து வந்துட்டாங்களா, நம்ம வீட்டுக்கு தான் வர்றாங்க அப்படின்னு சொல்ல இப்ப ஹீரோவோட அம்மா ஹீரோயினை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, என் பையன் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இரு, அவனுக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினே எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தான் வரா. இப்ப அந்த பொண்ணை பார்த்த உடனே ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, இவனுக்கு ஃபியான்சி இருக்கு, நம்ம இவனை விட்டு தள்ளி இருக்கிறதா இவனுக்கும் நல்லது நம்மளுக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப அந்த இடத்துல ஹீரோவோட 3வது தம்பியுமே உட்கார்ந்துருக்கான். அம்மா நானும் ஃபாரின்ல இருந்து வந்திருக்கேன், என்ன கண்டுக்காம உங்களோட மருமகளே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல அவ இந்த வீட்டோட மருமகடா, அவகிட்ட பேசாம உன்கிட்ட என்னத்த பேச போறேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, போய் ரூம் எல்லாம் கிளீன் பண்ண அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்ப அவ ஹீரோட ரூம்ல வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து அவளை கட்டி பிடிச்சிட்டு மடியில உட்கார வச்சுக்கிட்டு, இன்னைக்கு ஃபுல்லா நீ என்கிட்ட பேசவே இல்லை, என் மேல கோவமா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, உங்களோட ஃபியான்சி வந்திருக்கா அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அவ வந்தா என்ன, நீ எனக்கு சொந்தம் தானே அப்படின்னு சொல்லி ஹீரோ இவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அவளோட ஃபியான்சி தான் ஹீரோக்காக டீ போட்டு எடுத்துட்டு வரா. அதை பார்த்தவொடனே ஹீரோயின் போய் மூலையில ஒளிஞ்சுக்கிறா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா, உங்களுக்காக நானே என்னோட கையால போட்டேன், இந்தாங்க குடிங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அந்த டீயை எடுத்து குடிக்கிறான். இந்த டீ நல்லதா இருக்கு, ஆல்ரெடி நீ டிராவல் பண்ணி ரொம்ப டயர்டா இருப்பல, அப்புறமா வந்து பாரு, இப்போதைக்கு போய் ரெஸ்ட் அப்படின்னு சொல்ல அவளும் அந்த இடத்த விட்டு போறா. பார்த்தா அந்த பக்கம் ஹீரோயின் ஏதோ சவுண்ட் போட்டுறா. என்ன சவுண்ட் அது அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த இடத்துல காட்டு பூனை இருக்கு, அதை நான் விரட்டிக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்ல இவளும் அந்த இடத்த விட்டு போயிடறான். இப்ப ஹீரோவோட ஃபியான்சி புது புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவங்க அம்மா கிட்ட காமிச்சிட்டு இருக்கா. ஆன்டி இதுதான் ட்ரெண்டிங் அப்படின்னு இவ காமிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப என்ன சொல்றானா, இங்கே இருந்து போர் அடிக்குது, நம்ம எல்லாரும் பிக்னிக் போலாமா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப அவங்க எல்லாரும் ஒரு ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணலான்னு போறாங்க. ஹீரோ என்ன சொல்றானா, ரூம் கீ எல்லாம் அவ வாங்கிட்டு வந்துருவா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அந்த ரூம் கீ வாங்கிட்டு இருக்கா. பார்த்தா அந்த பொண்ணு ஏதோ லெட்டரை மறைச்சு வச்சு கொடுக்குறா. இப்ப அந்த லெட்டரை பார்த்த உடனே இவரா அப்படின்னு வச்சுட்டு இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரூம்குள்ள தான் போறா. அங்க போனா அந்த இடத்துல ஹீரோவோட 2வது தம்பி தான் இருக்கான். இப்ப அவர் என்ன சொல்றானா, நீ நல்லதா இருக்கியா, உன்னோட சேஃப்டி எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நான் நல்லதா இருக்கேன், என்னை பத்தி கவலைப்படாதீங்க, என்னோட அம்மா அப்பாவை கொலை பண்ணவங்கள கண்டுபிடிக்காம நான் அந்த இடத்த விட்டு வரமாட்டேன், அது யாருன்றதை நான் என்னோட கண்ணால கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட 3வது தம்பி கூட வரான். ஆனா இந்த பொண்ணு யாரையோ மீட் பண்ணி பேசியிருக்கா, யாருன்னு விசாரிங்க அப்படின்னு சொல்ல நீ இந்த இடத்த விட்டு போட நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப அவன் இந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோனோட துப்பாக்கி எடுத்து யாரை பார்த்தா உண்மையை சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நான் ஒண்ணு யாரையும் மீட் பண்றதுக்காக வரல, உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போறதுக்காக வந்தேன், ஏன்னா நீ ஒவ்வொரு நாளும் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, என்கிட்ட தப்பா நடந்துட்டு இருக்க, கல்யாணம் பண்ணாம என்ன தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்க, உன்ன மாதிரி ஒரு மோசமானவனை நான் பார்த்ததே இல்ல, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, உன் கூட இருக்கிறதுக்கு பதிலா சாகுறதே மேல் தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஜன்னல் வழியா குதிச்சிடறா. இவ அவளோட கையை பிடிச்சிட்டான். இப்ப கையை பிடிச்சிட்டு என்ன சொல்றானா, உனக்கு என்ன பைத்தியமா, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, உன்ன மாதிரி ஒரு ஆள் கூட வாழ்றதுக்கு நான் சாகுறதே மேல், பேருக்கு தான் நீ பெரிய கவர்னர், மத்தபடி நீ என்கிட்ட கொஞ்சம் மோசமா தான் நடந்துக்கிட்ட அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ ஹீரோயினை காப்பாத்திடுறான். இப்ப காப்பாத்திட்டு என்ன சொல்றானா, நீ பிறந்ததே எனக்காக தான் பிறந்த, நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம், இனிமே என்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைச்சேன்னா உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல அப்படின்னு இவ சொல்லிடுறான். ஏன் உனக்கு என்ன பிடிக்கல, என் தம்பி தான் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு அவளை தூக்கிட்டு வந்து பெட்ல போடுறான். இப்ப ஹீரோ ஹீரோயின் கூட ஒன்னாவே ஸ்டே பண்றான். இப்ப இந்த பக்கம் இந்த 3வது தம்பிக்காரனும் ஹீரோவோட ஃபியான்சி என்ன பேசிக்கிறாங்கன்னா, நம்ம போட்ட பிளான் எல்லாம் அப்படி சொதப்பிடுச்சு அப்படின்னு சொல்ல கவலைப்படாதீங்க அண்ணி, என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்கு அப்படின்னு இவ சொல்றான். இப்ப அவங்க எல்லாரும் பார்க்குக்கு தான் போறாங்க. ஹீரோ என்ன சொல்றானா, நான் ஒரு முக்கியமான ஆள் கிட்ட பேசணும், நீங்க எல்லாரும் போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்ல இவங்க 3 பேரும் போயிட்டு இருக்காங்க. இப்ப ஃபியான்சி பொண்ணு என்ன சொல்றானா, வாயே நம்ம 2 பேரும் வாக்கிங் போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட, இல்ல மேடம் நான் வரல, நான் இதே இடத்துல நிக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவங்க 3 பேரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவளோட கால்ல பாத்தீங்கன்னா ஏதோ அடிப்பட்ட மாதிரி, அம்மா எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு சொல்லி கத்த, இப்ப இவனை பாத்தீங்கன்னா அங்க பாருங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அந்த பக்கம் பாக்குறா. இவ பார்க்கும்போது அவன் ஹீரோயினை தள்ளி விட்டுறான். அப்படி தள்ளி விட்டதுல ஹீரோயின் அந்த படிக்கட்டுல இருந்து உருண்டு கீழே விழ, இதை பார்த்த உடனே ஹீரோ வேகமா ஓடி வரான். இப்ப ஹீரோ ஓடி வந்து தூக்க, எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மயக்கம் போற நிலைமைக்கு போயிடுறான். சீக்கிரமா டாக்டரை கூப்பிடுங்க அப்படின்னு ஹீரோ சொல்ல இப்ப ஃபியான்சி என்ன சொல்றானா, நம்ம சிட்டியை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்கோம், டாக்டர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா என்ன நடந்தாலும் சரி நான் அவளை காப்பாத்தியே தீருவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு வேகமா வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப டாக்டர் செக் பண்ணிட்டு என்ன சொல்றானா, இப்போதைக்கு நான் அந்த பொண்ணோட பிளட் ஸ்டாப் பண்ணிருக்கேன், ஆனா நீங்க சிட்டில உள்ள ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதா நல்லது, அவங்கள ஹாஸ்பிட்டல்லே சேர்த்து பெட்ல வச்சு பாத்துக்கிட்டாதான் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போக அந்த இடத்துக்கு இப்ப 2வது தம்பி தான் வரான். அவன் வந்து ஹீரோயினை பார்த்து
பார்த்து யாங் உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி இவன் பதறிட்டு இருக்க. இவன் பதறத பார்த்த உடனே ஹீரோக்கு பொறாமையா வந்துட்டு இருக்கு. இப்ப அவன் ஹீரோவை பார்த்து என்ன சொல்றானா, இவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீ அவளை நல்லா பாத்துக்குவேன்னு நினைச்சேன். அந்த மாத்திரையை மறக்காம 8 மணிக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக ஹீரோ தான் ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கான். இப்ப அவன் அவனோட இடத்துக்கு போன உடனே அவனோட ஆளுங்க கிட்ட என்ன சொல்றானா, இவளை கொல்ல நினைச்சது யார் அப்படின்னு சொல்லி கேட்க, உங்க அண்ணனோட வருங்கால பொண்டாட்டியோ உங்களோட சின்ன தம்பியும் தான் அவளை கொலை பண்ண பார்த்தாங்க அப்படின்னு சொல்ல, அவங்க 2 பேருக்கு எவ்வளவு தைரியம், யாங் மேல யாராவது கைய வைக்க நினைச்சா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இந்த தம்பிக்காரனுக்கு பின்னாடி ஏதோ பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு. அவன் யாரு என்னன்ற டீடைல் போக போக எபிசோட்ல பார்க்கலாம். இப்ப இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு டேப்லெட்டை போட்டு விடுறான். இப்ப அந்த டேப்லெட்டை வாயில போட்டு ஹீரோவே தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு இருக்க. இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா கண்ணை முழிச்சு ஹீரோவை அரைஞ்சிடா. யார் நீ எதுக்காக என்னோட ரூம்ல இருக்க, நீ எதுக்கு என்ன கிஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் யாருன்னு உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டுட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட 2வது தம்பியை தான் கூப்பிடுறான். இப்ப அவன் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்றானா, அவ எல்லாத்தையுமே மறந்துட்டா, தானா ஞாபகம் வர்றது ரொம்ப கஷ்டம், அவளுக்கு ஞாபகம் வந்தாதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக ஹீரோ பாத்தீங்கன்னா திருன்னு முழிச்சிட்டு இருக்கான், என்ன பண்றதுன்னே தெரியாம. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, அந்த இடத்த விட்டு போய் அப்படின்னு சொல்ல, நான் உனக்கு சொந்தமானவன், அதே மாதிரி நீ எனக்கு சொந்தமான பொண்ணு அப்படின்னு ஹீரோ சொல்றான். நீ பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்க, அதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் வாங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்னா ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃபியான்சி தான் வரா. அவ வரும்போது ஹீரோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றானா, மேடம் நீங்க உள்ள போறதுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்ல, நான் கவர்னரோட பொண்ணு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. நீங்க பக்கத்து ஊருக்கு வேணா கவர்னர் பொண்ணா இருக்கலாம், ஆனா இந்த இடத்துக்கு போக அனுமதி இல்லைன்னு சொல்ல அவன் இந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப ஹீரோயினை கூட்டிட்டு ஒரு வண்டியில தான் வந்துட்டு இருக்கான். இவ்வளவு பாத்தீங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு நெளிஞ்சிட்டு இருக்க. அமைதியா உட்கார இதை விட்டு தப்பிச்சு போகணும்னு கனவுல கூட நினைச்சு பார்க்காத அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளோட கையில விலங்கெல்லாம் போட்டு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். இவ தப்பிச்சு போயிருவாளோன்னு என்னடான்னு ஒரு பிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் ஒன்னா ஸ்டே பண்ணிருப்பாங்க இல்லையா, இவ ஸ்டே பண்ணதுக்கு அப்புறம் எந்திரிச்சு ஓடலான்னு பார்க்க ஹீரோ என்ன சொல்லியிருப்பானா, எங்க போறேன் எங்கேயும் போக கூடாது அப்படின்னு சொல்ல, இல்ல நான் பாத்ரூம் தான் போறேன் அப்படின்னு இவ சொல்லியிருப்பா. எங்க போனாலும் அவன் கூட வருவேன் அப்படின்னு சொல்லி இவன் அவளோட கையில விலங்க மாட்டி விட்டுருப்பான். இப்ப அதை தான் காட்டுறாங்க. இப்ப அவங்க 2 பேரும் ஒன்னா வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு 3வது தம்பியும் ஃபியான்சியும் தான் வராங்க. இப்ப அவ வந்து என்ன சொல்றானா, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, தலை சுத்துற மாதிரி வேற இருக்கா, என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, டாக்ஸி பிடிச்சி நீயே போய்க்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி ஹீரோயினை கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். இப்ப ஹீரோ எங்க வரான்னு பாத்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிட்டு கடத்தெருவுக்கு தான் வரா. இவ என்ன சொல்றானா, என் கையில உள்ள விலங்கு மட்டும் அவுத்து விட, உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், கிட்டே வந்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்ல, கனவு கூட காணாத, இப்படியே தான் நீ வரணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்போ அவங்க 2 பேரும் ஒரு மேக்கப் ப்ராடக்ட்டை பார்க்குறாங்க. அதை பார்த்தவொன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா என் கையை அவுத்து விட்டா தானே நான் இதை என்னோட ஃபேஸில் அப்ளை பண்ணிக்க முடியும், நான் அப்புறம் எப்படி இதை செக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க, எந்த இடத்துல அப்ளை பண்ணணும்னு சொல்லு, நானே அப்ளை பண்ணி விடுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவை இடிச்சிட்டு இருக்கா. இப்போ அவங்க 2 பேரும் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் என்ன சொல்றானா, இப்போவும் என் கையை கட்டி தான் வச்சுட்டு இருப்பீங்களா, நான் சத்தியமா ஓட மாட்டேன்ப்பா, என் கையை அவுத்து விடு அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அவுத்து விட்டுறான். இப்போ வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு ஹாப்பியா சொல்லிட்டு இருக்க. இவளோட ஃபேஸ் இவ்வளோ அழகா இருக்குன்னு இப்பதான் எனக்கு தெரியுது, உண்மையாவே இவளுக்கு வேற முகமும் இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்றத தூரமா நின்று 2வது தம்பி பார்த்துட்டு உண்மையாவே அவ ரொம்ப ஹாப்பியா இருக்கா, இப்போதைக்கு நம்ம எதுவும் பண்ண வேண்டாம், அதுக்கப்புறமா அவனை பார்த்துக்கலாம் அப்படின்னு வச்சுட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோயின் 2 பேரும் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனோட அம்மாவை பாத்தீங்கன்னா ஹீரோவை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. ஏண்டா கவர்னர் பொண்ணு கூட நிச்சயம் பண்ணிட்டு நீ இவ கூட சுத்திட்டு இருக்க, இந்த விஷயம் கவர்னர் மாளிகைக்கு தெரிஞ்சா நம்மளோட மரியாதை என்ன ஆகுறது, உன் ஃபியான்சி வேற இந்த இடத்துல தான் இருக்கா, அவளை வச்சுட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க, இவதான் என்னோட ஃபியான்சின்றதை நான் என்னைக்குமே ஒத்துக்கலாமா அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்படிலாம் பேசாதடா, இந்த மாதிரி பேசின விஷயத்து கவர்னருக்கு தெரிஞ்சுன்னா உன்னால இந்த ஊருக்கு கவர்னரா ரொம்ப நாளைக்கு நீடிக்க முடியாது, தேவையில்லாம அவங்க குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் பிரச்சனையை உண்டாக்கிறது அப்படின்னு சொல்ல, அம்மா எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் அந்த இடத்த விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப ஹீரோ அவனோட லைப்ரரியில ஹீரோயினை தூங்க வச்சுட்டு இருக்கான். அப்படி வச்சுட்டு இருக்கும்போது அவனோட அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்றானா, ஒரு முக்கியமான வேலை ஃபயர் ஆயிடுச்சு, நீங்க வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா அப்பாடாமே ஒரு வழியா போயிட்டான், இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போக வேண்டியதா அப்படின்னு இவ ஜன்னல் வழியா துணியெல்லாம் கட்டிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு 2வது தம்பி தான் வரான். இப்ப அவன் வந்து ஹீரோயின் கிட்ட நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, இவங்க அண்ணனை பார்க்கும்போது மட்டும்தான் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, ஆனா இவரை பார்க்கும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கே அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு 3வது தம்பி தான் வரான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த விஷயம் அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும், தேவையில்லாம உன் ஃபீலிங்ஸை வளர்த்துக்காத அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, நான் டாக்டர்ன்ற முறையில அவளை பார்க்க வந்தேன் அப்படின்னு இவ சொல்றான். இவங்க 2 பேரும் சண்டை போடுறத பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா அமைதியா அந்த இடத்த
விட்டு வந்துடுறா. இவ வெளியே வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஹீரோவோட அம்மா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் கண்டுக்காம போயிட்டு இருக்க. வேலைக்கார பொண்ணு என்ன சொல்றானா, அவளோட மண்டையில அடிபட்டுருச்சு, அதை அவ இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல இப்ப அவளை பிடிச்சி இந்த ஃபியான்சிக்காரி அரைஞ்சிடுறா. இப்ப மறுபடியும் ஹீரோயின் அரையலாம் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து தடுத்துறான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா யாங் மேல கைய வைப்ப அப்படின்னு சொல்லி கேட்க, நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. நீ என்கிட்ட எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளை தள்ளிவிட இப்ப இந்த மூணாவது தம்பி என்ன சொல்றானா, ஆனா அந்த வேலைக்கார பொண்ணுக்காக உங்களோட ஃபியான்சியை இப்படியா நீங்க நடத்துவீங்க? அவர் ரெண்டாவது அண்ணன் கூட பேசிட்டு இருக்கும்போது நானே என்னோட கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, இல்ல அவர் டாக்டரை தான் என்ன செக் பண்ண வந்தாரு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, என்னோட ஃபியான்சியை கூட்டிட்டு போய் அவளோட கவர்னர் மாளிகையில விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, என்னோட மருமகளை இங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்கு யாரும் நான் விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோவோட அம்மா சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறத பார்த்த உடனே ஹீரோயின் என்ன சொல்றானா, நான் வேணா இந்த இடத்த விட்டு போயிருவா, இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ போக பார்க்க ஹீரோ அவளை பிடிச்சிடறான். எங்க போற, என்னை விட்டு நீ எங்கேயும் போக கூடாது, நான் ஒன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு பொண்டாட்டியா இருக்க வேண்டிய தகுதி உனக்கு மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப அவனோட ஃபியான்சியை பார்த்து என்ன சொன்னானா, நீ என்னோட மனசுல இல்ல, நீ உன்னோட அப்பா வீட்டுக்கே திரும்ப போயிரு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்பல, எனக்கு இந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லிட அவளோட மனசே உடஞ்சு போயிருது. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டல, இது எல்லாத்துக்கும் நீ கண்டிப்பா அனுபவிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறா. இப்ப ஹீரோயினை பாக்குறதுக்காக ரெண்டாவது தம்பி தான் வந்திருக்கான் மருந்து கொடுக்கறதுக்காக. இவன் என்ன சொல்றானா, நம்ம ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கோமா, உங்களை பார்க்கும்போது மட்டும் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லி இவ கேள்வி கேட்டுட்டு இருக்க. இப்ப அவன் என்ன சொல்றானா, நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் உள்ள ரிலேஷன்ஷிப்பை விட்டு இந்த இடத்த விட்டு நீ போகணும்னு ஆசைப்பட்டனா கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஹீரோ ரூமுக்கு வெளியே நின்று கேட்டுட்டு இருக்கான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா, இந்த இடத்த விட்டு போகணும்னு ஆசைப்படுறியா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். அவளுக்கு உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லா இருக்கு அப்படின்னு தம்பியும் சொல்லிட்டு இருக்கான். முகத்துல ஒரு சின்ன காயம் தான், இந்த மருந்தை போட்டா அந்த தழும்பு சீக்கிரமா மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக, ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, இவளுமே எல்லா உண்மையும் சொல்லிடுறா. இவ சொன்னதை கேட்ட உடனே ஹீரோ என்ன யோசிக்கிறானா, என்ன இவ இவ்வளவு இன்னசென்டா இருக்காளே, உனக்கு காயம் வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா வலிக்காம என்ன பண்ணும், உன் ஃபியான்சி உண்மையாவே ரொம்ப மோசமான பொண்ணா இருக்கா அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்பவே என்ன சொல்றானா, நான் அந்த இடத்த விட்டு போலாமா, எனக்கு பர்மிஷன் கூட அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்பவே போகும்போது அவனோட கத்தி கீழே விழுந்துருது. அதை எடுத்து பார்த்தா ஏதோ ஒரு ஹேண்ட் ரைட்டிங் இருக்கு. இப்ப அந்த கத்தியை ஹீரோட்ட கொடுத்துட்டு இவ என்ன யோசிக்கிறானா, இந்த ஹேண்ட் ரைட்டிங்கை நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப ஓப்பனிங்லயே ஹீரோவோட ஃபியான்சி தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு அவளோட வீட்டுக்கு போயிட்டு அங்க உள்ள பொருள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவங்க அப்பா தான் வராரு. என்னாச்சுமா, ஏன் இப்படி கோவமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பா நீங்க எந்த பையனுக்கு என்ன நிச்சயம் பண்ணீங்களோ அந்த பையன் வீட்டு வேலைக்காரி கூட அஃபேர் ஆயிட்டு என்ன வேணான்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி இவ சோகமா சொல்லிட்டு இருக்க. நீ கவலைப்படாதமா, அவனை விட நல்ல மாப்பிள்ளைய நான் பாக்குறேன், அவன் பண்ண தப்புக்கான தண்டனை இருக்கு அப்படின்னு சொல்ல, ஆனா அப்ப எனக்கு அந்த பையனை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு இவ சொல்றா. நீ ரொம்பவே புத்திசாலியான பொண்ணு, உனக்கு நான் அவனை விட நல்ல பையனா பார்த்து வைக்கிறேன், உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் தான் அந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்ல இவளுமே யோசிக்க ஆரம்பிக்கிறா. இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா ஹீரோவோட ரெண்டாவது தம்பிய பார்க்க தான் போறாரு. இப்ப அவங்க கிட்ட போய் என்ன சொல்றானா, உண்மையாவே அந்த கவர்னருக்கு ரொம்ப கொழுப்பு, எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட பொண்ணே வேணான்னு சொல்லியிருப்பான், அதுவும் வேலைக்காரிக்காக அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு என்னோட உதவி தேவை, இப்போதைக்கு அவனை எதுவும் பண்ண வேணாம், அவனை என்ன பண்றதுன்றத நான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு கவர்னரோட பொண்ணு தான் வரா. இப்ப அவங்க பொண்ணுகிட்ட என்ன சொல்றானா, அம்மாடி நான் சொன்ன பையன் இவர் தான், ரொம்பவே டேலண்டானவர் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் இன்ட்ரோ ஆயிக்கிறாங்க. இப்ப இவனை பார்த்தவனு இவன் என்ன யோசிக்கிறானா, இவனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு கவர்னரோட பொண்ணு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப இந்த பக்கம் ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ அவனோட வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது இவனுக்காக டீ எடுத்துட்டு ஹீரோயின் தான் வரா. இப்ப இவளை பார்த்தவன ஹீரோ பாத்தீங்கன்னா அவளை தூக்கி டேபிள்ல படுக்க வச்சுட்டு கிஸ் பண்ணலாம் அப்படின்னு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இவன் இப்படி பண்ணும்போது அவனோட அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்றானா, கவர்னர் உங்களை கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்ல ஹீரோ ஹீரோனை கிஸ் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போறான். இப்ப இவன் கவர்னரை பார்க்க போனோம்னா அவர் என்ன சொல்றானா, நாட்டோட எல்லையில ஒரே பிரச்சனையா இருக்கான், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உன்னோட உதவி எனக்கு தேவை அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ அவனோட ஆளுங்களை கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த கவர்னர் பாத்தீங்கன்னா அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்றான், நம்மளோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு அவர்கிட்ட சொல்ல அப்படின்னு சொல்ல இப்ப பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஹீரோவோட ரெண்டாவது தம்பியை தான் காட்டுறாங்க. ஓ அவன் இந்த இடத்த விட்டு போயிட்டானா, என்னோட பிளானை இனிமேதான் ஆரம்பமாக போகுது அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அப்படியே ஹீரோவோட வீட்டை தான் காட்டுறாங்க. வேலைக்காரி நடந்து போயிட்டு இருக்கும்போது அவனை யாரோ கொலை பண்ணிடுறாங்க. யாரான்னு பார்த்தா ரெண்டாவது தம்பியோட ஆளுதான். இப்ப இந்த ரெண்டாவது தம்பி பாத்தீங்கன்னா மூணாவது தம்பி கிட்ட வரான். ஆனா வீட்டுக்குள்ள யாரோ திருடங்க வந்துட்டாங்க, நீங்க சேஃபா இருங்க, நான் போய் அம்மாவை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த ரெண்டாவது தம்பி மூணாவது தம்பியை அவனோட கையாலே குத்தி கொலை பண்ணிடுறான். இப்ப இந்த பக்கம் ஹீரோயினை பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நடந்து வந்துட்டு இருக்கும்போது வேலைக்காரன் இறந்து கிடக்கிறத பாக்குறா. அவளை சுத்தி நிறைய பேர் போற மாதிரி இருக்கு. இவ பயந்து போய் ஓடி போய் ஒரு கபோர்ட்ல ஏறி உட்காந்துக்கிறா. இப்ப அந்த கபோர்ட்ல ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது இவளுக்கு பழைய நினைவுகள் தான் வந்துட்டு போகுது. நான் இதே மாதிரி கபோர்ட்ல இதுக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கேனே அப்படின்னு அவங்க அம்மா அப்பா சாகுறப்போ இருந்த நினைவுகள் தான் வருது. ஏன்னா அவங்க அம்மா அப்பா சாகுறப்ப அவங்க அம்மா இவளை தூக்கி கபோர்ட்ல தான் உட்கார வச்சுட்டு போயிருப்பாங்க. இவ மண்டையை குழம்பிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த திருடன் இவகிட்டயுமே வந்துடுறான். இங்கதான் இருக்கியா அப்படின்னு ஹீரோயினை கொலை பண்ற மாதிரி வர
ரெண்டாவது தம்பி வந்து ஹீரோனை காப்பாத்தி கூட்டிட்டு போறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா உனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்ல, இல்ல நான் நல்லாதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்ப அவங்க போயிட்டு இருக்கும்போது அந்த அரண்மனையில உள்ள எல்லாருமே இறந்து கிடக்குறாங்க கீழே. இதை பார்த்தவன ஹீரோயின் என்ன யோசிக்கிறானா, நான் இதுக்கு முன்னாடியே இவ்வளவு பேர் இறந்து கிடக்கிறத பாத்திருக்கேனே, ஆனா எங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப இவன் ஹீரோனை கூட்டிட்டு வெளியே வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் அவனோட ஆளுங்களை கூட்டிட்டு வந்துடுறான். ஒழுங்கா என் பக்கத்துல வா யாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்க ஹீரோயின் போக பாக்குறா. ஆனா இந்த ரெண்டாவது தம்பி விட மாட்டேங்கிறான். நீ இவ்வளவு நேரம் எங்க போன, குடும்பத்துல உள்ள எல்லாரும் எவ்வளவு ஆபத்துல இருந்தோம் தெரியுமா, இவளை காப்பாத்தவே முடியல, ஆனா இவ உனக்கு சொந்தமானவன் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இவன் ஹீரோவை திட்டிட்டு இருக்க. இந்த காரியத்தை யாரு பண்ணாலும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப ஹீரோவோட ஆளு உள்ள இருந்து ஒரு ஆளை கூட்டிட்டு வரான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா, என்னடா நான் உண்மையை சொல்லுவேன்னு நினைக்கிறீங்களா, யார் அனுப்புனாங்க, நான் உண்மையை சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ அவனை அங்கேயே ஷூட் பண்ணிடுறான். இப்ப பாத்தீங்கன்னா ஹீரோயினை இந்த பக்கம் வா அப்படின்னு சொல்லி ஹீரோ கூப்பிட்டு இருக்கும்போது இப்ப இந்த ஷூட் பண்ண ஆளு அவனோட கையில உள்ள துப்பாக்கி எடுத்து ஹீரோவை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது ஹீரோயின் குறுக்க வந்துடுறா. அந்த புல்லட் அவன் மேலே பட்டுருது. இப்ப அவன் மயக்கம் போட்டு விழ ஹீரோ அவளை தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். ஹீரோயின் இப்படி பண்ணதை பார்த்தவொன்னு இந்த ரெண்டாவது தம்பிக்கு கோவமா வந்துட்டு இருக்கு. இப்ப அப்படியே கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா வெளியே வந்து நின்றுட்டு இருக்க. எதுக்காக நீ வெளியே வந்து நிக்கிற, அதான் உனக்கு உடம்பு சரியில்லைல்ல, நீ என்னோட உயிரை காப்பாத்தணுன்றதுக்காக உன் உயிரையே பணையம் வச்சுட்ட. நான் வாழ்க்கையில முதல் தடவையா ஒரு பொண்ணு மேல காதல் விழுந்திருக்கேன்னா அது நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்குமே உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா என்னோட பழைய கால நினைவுகள் தான் எனக்கு ஞாபகமே இல்லை, அதுவும் வந்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஹீரோவை மனசார காதலிக்க ஆரம்பிச்சிடா. இப்ப ஹீரோ ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் இந்த ரெண்டாவது தம்பி பார்த்துட்டு இவனை காதலிக்கவே ஆரம்பிச்சிட்டாளா, சீக்கிரமே இவளுக்கு பழைய ஞாபகங்களை கொண்டு வரணுமே அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. ஹீரோயின் குளிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து ஹீரோயினை தூக்கிட்டு போயிட்டு அவ கூட நைட்டு ஒன்னாவே ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இவன் என்ன கேக்குறானா, என்னோட ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்ல, ஏன் உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். இவளும் ஆமான்னு சொல்றான். இப்ப ஹீரோ அங்க உள்ள வேலைக்காரங்களை கூப்பிட்டு ஹீரோயினுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வர சொல்ல, அவன் என்ன சொல்றானா, என்ன மேடம்னு கூப்பிடாதீங்க, நான் ஒன்னும் இவரை கல்யாணம் பண்ணிக்கலையே, என்ன என் பேர் சொல்லியே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நான் கிராண்டா வெட்டிங் அரேஞ்ச் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் எந்திரிச்சு அவளோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறா. இப்ப அவங்க ரெண்டு பேரும் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க. இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேக்குறா. நல்லா இருக்கா அப்படின்னு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் தலை சீவிரத்துக்காக அவளோட ரூமுக்கு போயிடுறா. அவ சீவிட்டு இருக்கும்போது அந்த வீட்டுல வேலை பாக்குற பொண்ணு வந்து என்ன சொல்றானா, மேடம் இந்த போட்டோவை உங்ககிட்ட ஒருத்தவங்க கொடுக்க சொன்னாங்க, இந்த அட்ரஸ்க்கு நாளைக்கு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்ல இவ்வளவு ஓகேன்னு சொல்லி அந்த போட்டோவை பார்த்துட்டு இருக்கா. இப்ப அந்த போட்டோவை பார்த்து இவ என்ன யோசிக்கிறானா, இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே, ஒருவேளை என்னோட சொந்தக்காரங்களா இருக்குமோ அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ கிட்ட இவ என்ன சொல்றானா, நீங்க நாளைக்கு ஃப்ரீயா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் கேட்குற அப்படின்னு ஹீரோவும் கேட்குறான். என்னை வெளியே கூட்டிட்டு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா சந்தோஷத்துல ஹீரோக்கு கிஸ் பண்ணிட்டு போக ஹீரோ இந்த பக்கம் வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கான். இப்ப விடிஞ்சவனே பார்த்தா ரெண்டு பேரும் கடை தெருவுக்கு தான் போறாங்க. இப்ப ஹீரோ ஹீரோயினை சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு ஹோட்டலுக்கு தான் கூட்டிட்டு போறான். இதே இடத்துல உட்காந்துரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக இப்ப அந்த இடத்துக்கு ரெண்டாவது தம்பியும் கவர்னரோட பொண்ணு தான் வராங்க. இப்ப அவ ஹீரோயினை பார்த்த உடனே புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி வேலைக்காரி எல்லாம் அந்த இடத்துக்கு வரக்கூடாது, பணக்காரங்க மட்டும்தான் வரணும், ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போடி அப்படின்னு சொல்ல ஹீரோயினை பிடிச்சி அவளை திட்டி விட்டுறா. இப்ப அவ கோவத்துல ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட ஹீரோயினோட மண்டையிலே அடிபட்டுருது. இப்ப அவ இப்படி தள்ளி விட்டதை பார்த்த உடனே இவனுக்கு கோவம் வந்து அவளுக்கு எட்டி ஒரு உதயப்பட அவளை பாத்தீங்கன்னா கீழே விழுந்துடுறா. நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி ரெண்டாவது தம்பிக்கு தூக்கிட்டு இருக்க. இவளும் நல்லா இல்லைன்னு சொல்றா. இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். ஹீரோ வந்து ஹீரோயினை தூக்கிட்டு போயிட்டு இருக்க. இப்பதான் அவன் யோசிக்கிறான், அவன் மண்டையில அடிபட்டு இருக்கு, ஒருவேளை பழைய ஞாபகங்கள் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இவன் அவனோட வேஷத்தை கழிச்சிட்டு ரெண்டாவது தம்பி அவனோட வீட்டுக்கு தான் போறான். இப்ப ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்க. இவ டக்குன்னு கண்ணை முழிச்சிடறா. என்னடான்னு பார்த்தா இவளுக்கு எல்லாமே ஞாபகம் வந்தது. இப்ப ரெண்டாவது தம்பி என்ன சொல்றானா, பெயின் கில்லர் வச்சிருக்கேன் மறக்காம சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, உனக்கு ஏதாவது ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கறான். இல்ல எனக்கு எதுவும் ஞாபகம் வரல அப்படின்னு சொல்ல, ஓகே ரெஸ்டட் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட ஆபீஸ்ல ரூம்ல உட்காந்துட்டு ஹீரோயின் ஃபேமிலி பத்தி தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினோட குடும்பத்தை கொண்டது இவன் கிடையாது. அன்னைக்கு நைட்டு ஹீரோ போகும்போது ஹீரோயினோட அம்மா மட்டும்தான் உயிரோட இருந்திருப்பாங்க. அவங்க அம்மா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, என் பொண்ணை பத்திரமா பாத்துக்க, அவ பழி வாங்குறேன்னு எந்த ஒரு தப்பான முடிவும் எடுக்கக்கூடாது அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் தான் ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். ஹீரோக்கு அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு தெரியும், ஆனால் அந்த பொண்ணு ஹீரோயின் தான் அப்படின்ற விஷயம் இன்னும் தெரியாது. இப்போ இந்த பக்கம் கவர்னரை தான் காட்டுறாங்க. இப்போ இந்த கவர்னர் கூட ரெண்டாவது தம்பி தான் பேசிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்றானா, என் அண்ணனை வசமா மாட்ட வைக்க நம்ம கிட்ட ஒரு நல்ல பிளான் இருக்கு, ஆயுதங்கள் எல்லாத்தையும் நம்ம கடத்திட்டு அதுக்கான பணத்தையும் வாங்கிக்கலாம், ஆனால் அந்த பழியத்துக்கு அவன் மேலே போட்டுடலாம் அப்படின்னு ஹீரோவை ஒட்டுமொத்தமாக சோழியை முடிச்சுக்கிட்ட ரெண்டு பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும்
காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த வீட்டோட வேலைக்கார பொண்ணு காஃபிக்கு கீழே ஏதோ ஒன்று இருக்கு பாருங்க அப்படின்ற மாதிரி சிக்னல் காமிச்சிட்டு போக இவளும் அதை புரிஞ்சுக்கிறா. இப்போ ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து ஏதோ ஒரு வேலையை சொல்ல சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போறான். இப்போ ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோ போனதுக்கு அப்புறம் அந்த லெட்டரை பிரிச்சு பாக்குறா. இந்த ரெண்டாவது தம்பி தான் அனுப்பியிருக்கான். ஏன்னா அவளுக்கு தான் எல்லாம் ஞாபகம் வந்துருச்சுல. இப்போ வந்து ரெண்டாவது தம்பியை பார்க்க போக அவனை பாத்தீங்கன்னா பாசத்துல ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிறா. இப்போ என்ன சொல்றானா, என்னை மன்னிச்சிரு, நான் அந்த கவர்னர் மேல காதல்ல விழுந்துட்டேன், அது எனக்கே தெரியாது, ஞாபகம் இருந்திருந்தா அப்பெல்லாம் நான் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல பரவாயில்ல எனக்கு உன்னோட நிலைமை புரியுது அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ இவன் ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றானா, அந்த கவர்னரை சிக்க வைக்கிறதுக்காக என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு அவனோட பிளான சொன்னவன அவன் உன்னோட சொந்த அண்ணன், அவன் எப்படி இவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டி விடுவா அப்படின்னு ஹீரோயின் கேட்கறா. நீ எல்லாத்தையும் மறந்துட்டியா, நம்ம 2 பேரும் மட்டும்தான் குடும்பம், நம்மளோட குடும்பத்தை யார் கொண்டதுன்றதை நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு, கண்டிப்பா நான் செய்யறேன் அப்படின்னு இவ சொல்லிடுறா. இப்ப அவனை பாத்தீங்கன்னா நம்ம 2 பேரும் எப்போதும் ஒரே குடும்பம் அப்படின்றத மறந்துடாத அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. இவளுமே கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. இப்ப இவன் ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லியிருப்பானா, ஹீரோவோட கவர்னர் முத்திரையை எடுத்துட்டு வர சொல்லியிருப்பான். இவளுமே ஹீரோவோட ரூம்க்கு போய் தேடிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இவங்க 2 பேரும் ஒன்னா எடுத்த போட்டோவை தான் ஹீரோ வச்சிருக்கான். இது பார்த்தவனே இவ ரொம்பவே ஷாக் ஆயிட்டு, அப்படின்னா நானும் இந்த ரெண்டாவது தம்பி யாருன்ற உண்மை அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சே இத்தனை நாள் என்கிட்ட நடிச்சிட்டு இருக்கானா அப்படின்னு வச்சுட்டு அந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிடுறான். இப்ப அதை எடுத்துட்டு போயிட்டு இந்த ரெண்டாவது தம்பி கிட்ட தான் சொல்றான், நம்ம 2 பேரை பத்தின டீட்டெயில் அவருக்கு தெரிஞ்சிருக்கு, இத்தனை நாள் அவன் என்ன பைத்தியம் மாதிரி நடத்திட்டு இருந்திருக்கான், ஆனா எனக்கு தான் புரியல அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்க. நீ கவலைப்படாத, நான் தான் உன் கூட இருக்கேன்ல, உன்னை பாதுகாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, நீ இனிமே திரும்ப போகாத, இங்கேயே இரு அப்படின்னு சொல்லி இவன் சமாதானப்படுத்திட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கவர்னரோட பொண்ணு தான் வரா. இப்ப அவ வந்து ஹீரோயினை பார்த்து, ஏண்டி எனக்கு அந்த மாப்பிள்ள பார்த்தாலும் எல்லாரையும் நீ கரெக்ட் பண்ணிருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, வாய்க்கு வந்தபடி பேசாத அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அவ கண்ணத்துல ஓங்கி ஒரு அறைய போட்டுறான். இப்ப அவ மறுபடியும் ஹீரோயின் அறையலான்னு வரும்போது இவன் வந்து தடுத்துறான். இவன் தடுத்தவன இவன் என்ன கேட்கறானா, அவ மட்டும் என்ன அறையலாம், நான் திரும்ப அறையக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்க, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாம அமைதியா இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ அப்படியே ஒரு வாரத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் கவர்னரோட பொண்ணுக்கும் இந்த ரெண்டாவது பையனுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோவுமே வரான். ஹீரோயின் ஒரு வாரமா ஹீரோட வீட்டுக்கு போகவே இல்லை. இப்போ ஹீரோயின் அந்த ரெண்டாவது தம்பியோட கையை பிடிச்சிட்டு வர்றதை பார்த்தோன்னே ஹீரோக்கு கோவமா வந்துட்டு இருக்கு. பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறா. இப்போ அந்த இடத்துக்கு இந்த கவர்னரோட பொண்ணு வந்து ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு அவனோட கையை பிடிச்சிட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா நான் அந்த இடத்த விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்போ இவ்வளவு பாத்தீங்கன்னா அவனோட ரூம்ல போய் தனியா ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்க. இந்த பக்கம் பார்ட்டி நடந்துட்டு இப்ப ஹீரோயின் தனியா இருக்கும்போது அந்த இடத்துக்கு கவர்னரோட பொண்ணு தான் வரா. என் ஆளுக்கிட்டே நீ தப்பா நடக்கிற அப்படின்னு சொல்லி இவ சண்டை போட்டுட்டு இருக்கும்போது மேல இருந்து ஒரு மூட்டை வந்து இவளோட தலையிலே விழுந்துருது. பார்த்தா அவ அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறா. இப்ப ஹீரோயின் அந்த இடத்துல ஒரு லெட்டரை பாக்குறா. அந்த லெட்டர்ல அவங்க அப்பா தான் எழுதி வச்சிருக்காரு. அவங்க அப்பா எழுதி வச்சிருக்காரா, நம்மளோட குடும்பத்தை கொல்ல போறது வேற யாரும் கிடையாது, அந்த ரெண்டாவது பையன் தான், அவன் தான் நம்ம குடும்பத்தை பிளான் பண்ணி கொல்ல போறான் அப்படின்னு இவனை பத்தின டீட்டெயில் தான் இருக்கு. இப்ப இந்த லெட்டரை ஃபுல்லா படிச்சு முடிச்சவனு தான் அவளுக்கு தெரியுது இது எல்லாமே அவனோட பிளான் தான்றது. ஹீரோ மேல எந்த ஒரு தப்புமே கிடையாது. இவளை பயன்படுத்தி ஹீரோவை அழிக்க நினைக்கிறான் அவன். அந்த விஷயம் இப்பதான் ஹீரோனுக்கு புரியுது. இப்ப அவ கையில ஒரு துப்பாக்கியை வச்சுட்டு அங்க நிக்கிற பாடி கார்டு எல்லாருமே ஷூட் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா அவங்க எல்லாருமே இவனோட ஆளுங்க தான். இந்த பக்கம் கீழே கவர்னர் வந்து பேசிட்டு இருக்கும்போது இந்த ரெண்டாவது தம்பி கவர்னரை ஷூட் பண்ணிடுறான். இதை பார்த்தவொடனே ஹீரோ ஷாக் ஆயிட்டு அவனோட துப்பாக்கி எடுத்துட்டு இருக்க. இங்க நிக்கிற எல்லாருமே என்னோட ஆளுங்க, அவங்கள மீறி உன்னால எனக்கு எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவன் என்ன சொல்றானா, எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி இவன் சிக்னல் காட்ட அந்த இடத்துல யாருமே வரல, எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. ஏன்னா ஹீரோயின் தான் எல்லாரையும் ஷூட் பண்ணிட்டா இல்லையா. இப்ப ஹீரோயின் வந்து என்ன சொல்றானா, இந்த இடத்துல யாருமே வரமாட்டாங்க, இத்தனை நாள நீ என்னை ஏமாத்தினதுக்கு உனக்கு சரியான தண்டனை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாம பாத்துட்டு இருக்கான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா லூசு மாதிரி பயங்கரமா சிரிச்சுட்டு அந்த இடத்துல மெடி மருந்து வச்சிருக்கான். அதை பத்து வச்சு விட ஹீரோயினை தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். அவனை பாத்தீங்கன்னா அதே இடத்துல வெடிச்சு செதறிடுறான். இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்றானா, சார் உள்ள எல்லாமே எரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல இருக்கட்டும் வீடு, ஒரு வழியா நாங்களாவது வெளியே வந்தோமே அப்படின்னு இவே வச்சுட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் அந்த தீ விபத்துல இருந்து தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் இதுல இருந்து தப்பிக்கிறதோட தான் இந்த டிராமா முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான டிராமாவோட உங்களை வந்து பாக்குறேன். பாய்.